எவ்ரிஒன் நான் தான் உங்கள் பிரபா. பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்திருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸலில் செக் பாக்ஸ் எப்படி நம்ம வந்து செல்லில் வந்து கிளிக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நியூவாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கோம். நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்சர்ட் செக் பாக்ஸ் இன் எக்ஸல். இது வந்து செக் பாக்ஸ் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைலு, ஹோமு, இன்செர்ட்டு, பேஜ் லேஅவுட்டு, ஃபார்முலா, டேட்டா அது எல்லாமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் கொடுத்துட்டு கஸ்டமைஸ் த ரிப்பன் இருக்குது, அதை கொடுத்துருங்க. அது கொடுத்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் வரும், அது ஓகே கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் வந்துடுச்சு. இப்போ டெவலப்பரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்செர்ட் ஆப்ஷன் காமிக்குதுங்களா, ஒரு பெட்டி மாரி, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து தேர்ட் ஆப்ஷன் 1 2 3 செக் பாக்ஸ்ன்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த செக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸலில் வந்து ஒரு சூப்பரான யூசேஜ் உங்களுக்கு வரும். அட்டனன்ஸ் மார்க் பண்ணுறது, இல்லை வந்து நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் வந்து கிளிக் கொடுக்கறதுக்கு இதேமாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் இதை தான் கொடுத்தேன்னா டாஸ்க் நம்பர் இந்த கம்ப்ளீட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ 1க்கு நேராக வந்து நான் அந்த செக் பாக்ஸை வந்து என்ட்ரு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் வந்து மார்க் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இது வந்து சைஸ் நம்ம வந்து சின்னதாக ஆகிக்கலாம். இப்போ வந்து டெஸ்ட் நம்பர் வந்து நம்ம அதில் இருக்க செக் பாக்ஸ்ன்னு சொல்லி தூக்கிக்கலாம், எடுத்துடலாம். அதுபோல் நீங்கள் வந்து எதாவது போடணுன்னா கூட அந்த இடத்துல வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். என்ன கமெண்ட்ஸ் தேவை கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ கிளிக் ஆனால் கிளிக் ஆகுது, கிளிக் எடுத்தால் ஆகலை. இது வந்து எப்படின்னா ஒர்க் கம்ப்ளீட்னு சொல்லி நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். ஒரு தாட்டி வந்து டன் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டு இன்கம்ப்ளீட்டு நம்ம டைப் பண்ணுறதுக்கு இந்த செக் பாக்ஸை வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ சைஸை வந்து நம்ம சின்னது பண்ணி அந்த கம்ப்ளீட்டுக்கு நேராக வந்து நீட்டாக இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம காப்பி பண்ணி ஃபுல்லாக எடுத்து ஊற்றினா பேஸ்ட் ஆகிடும். இப்போ எதுக்கெலாம் நமக்கு தேவையோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது தேவை, இப்போ வந்து தேவைன்னா நம்ம அன்கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இப்போயும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.